6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் குடிமியல் பாடப்பகுதியில் அலகு 2 அதாவது யூனிட் 2 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஏற்கனவே யூனிட் 1 அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915இல் எம்ஏ பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927இல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டமும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ அம்பேத்கரை பற்றின சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம், நல்லா பார்த்துக்காங்க. வாங்க அடுத்து போகலாம். இனவெறிவிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். இது நெல்சன் மண்டேலா பற்றி தகவல்கள். அடுத்து ஒரு கட்டத்தில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அதிகம் குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தமிழகத்தில் கன்னியாகுமரி 91.75%. இரண்டாவது இடம் சென்னை 90.18%. மூன்றாவது தூத்துக்குடி 86.16%. நான்காவது இடம் நீலகிரி 85.20%. அதுக்கடுத்து குறைவான எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக, அதாவது ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, கடைசி ரேங்க் தருமபுரி 68.54%. அதுக்கடுத்து அரியலூர் 71.34%. அதற்கடுத்து கிருஷ்ணகிரி 71.46%. அடுத்து விழுப்புரம் 71.88%. இந்த தகவல் எல்லாம் censusindia.gov.in அப்படின்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை அதிகம். தமிழகத்தில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக நீலகிரி 1041 பெண்கள். இரண்டாவதாக தஞ்சாவூர் 1031. மூன்றாவது நாகப்பட்டினம் 1025. நான்காவது தூத்துக்குடி 1024. குறைவாக உள்ள மாவட்டங்களின் தரவரிசையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் கடைசியலாக உள்ள மாவட்டம் தருமபுரி 946. அதற்கடுத்து சேலம் 954. அடுத்து கிருஷ்ணகிரி
956, ராமநாதபுரம் 977. ஏற்கனவே சொன்னது போல censusindia.gov.in என்ற இணையதளத்திலிருந்து இந்த தகவல்கள் எடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து சில முக்கியமான நபர்களை அவர்களுடைய சிறப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 2015 வரை. அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் தமிழக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் அன்புடன் நினைவு கூறப்படுகின்றார். இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினையும் முடித்தார். சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்ப வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா 1997 வாங்கியுள்ளார். மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் புகழ்பெற்றவை இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று பட்டத்தை அவருக்கு அளித்தது. ஸோ இந்த ஒரு பக்கத்திலே அதிகமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி. மிக முக்கியமானது அவர் எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றார், அதற்கடுத்து அவருடைய மொழி பெயர், அடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர். அதுக்கடுத்து பார்ப்போம் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவர் தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்தபடியால் ஆனந்திற்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது. ஆனந்த் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். தனது 14 வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991-92 பெற்று முதல் வீரர் ஆவார். அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் வீரர் திரு விஸ்வநாத் ஆனந்த் ஆவார். அவர் 1991-92 பெற்றார் என கொடுக்கப்பட்டுள்ளது. 2007 நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றார். அதுக்கு அடுத்து பார்ப்போம் செல்வி சே இளவழகி. சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 பிரான்சின் கேனஸ் நகரின் ஃபாலேஸ் தேய்ஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இவங்க ஒரு கேரம் விளையாட்டு வீராங்கனை. அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அதற்கடுத்து திரு மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்து காய்கறிகள் விற்பனை செய்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பினை ஏற்படுத்தியது. இத்தகைய பின்னடைவு இருந்தபோதும் பள்ளி கல்வியினை முடித்தார். இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகிறார். 2016 ரியோ ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். அதுக்கடுத்து மீள் பார்வை.
முன்முடிவு அதாவது பாரபட்சம் என்பது மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஒத்த கருத்து என்பது ஏதாவது ஒன்றைப் பற்றி தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்தாகும். பாகுபாடு என்பது மக்களின் மீது ஏற்படுத்திக் கொள்ளும் தவறான செயலாகும். பாகுபாடானது நிறம், வர்க்கம், மதம், பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில் ஏற்படுவதாகும். சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிகவும் முக்கிய காரணம் சாதி அமைப்பாகும். பாலின பாகுபாடு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கிறது. மத பாகுபாடு என்பது மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரையோ அல்லது குழுவினரையோ சமத்துவமின்றி நடத்துவதாகும். அடுத்து கொள்கறி வினாக்களை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இவை அனைத்தும். அதாவது அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் என இம்மூன்று புத்தகங்களையும் எழுதியுள்ளார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. 15(1). பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. ஸோ யூனிட் 2 இதோட முடிந்தது. அடுத்து நாம் 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இருக்கிற யூனிட் 1 பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.